guys, welcome back to our channel Panda Plus Tamil. And நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்றதுனால இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவோட தான் வந்திருக்கோம். அதுதான் ஃபீஃபா ஃபுட்பால். எஃப்சி மொபைல். நிறைய பேருக்கு இந்த கேம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும், நிறைய பேருக்கு ஃபுட்பால் பிடிக்கும். அந்த லவ்வர்ஸ்க்காகவே, அதாவது ஃபுட்பால் லவ்வர்ஸ்க்காகவே இந்த கேமை நம்ம கொண்டு வந்திருக்கோம். எப்போவுமே அவங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் போடலான்ட்டு எல்லா வீடியோவும் எடுப்பேன், பட் எல்லாமே ஃப்ளாப் ஆயிரும். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஆனால் ஃபோன் ஓடிட்டே தான் இருக்கும், நிற்கவே நிற்காது. எந்த வீடியோ எடுத்தாலும் ஏதோ ஒரு தடை வந்துடும். பார்ப்போம் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக எடுத்து முடிக்கிறோமான்ட்டு. ஓகே, நமக்கு நம்ம கொடுக்குறோம். பால்மர் கைஸ், பேசிகிட்டே இருக்க லேப்டாப் என்னென்னு பார்க்கவே இல்லை. சரி அது போதும் இன்னும் கைஸ் போயிட்டே இருக்குது. ஓகே வந்தாச்சு. அப்புறம் கிளப்புக்கு போய் பால்மர் தூக்கி எங்கேயா வைப்போம். டி தேவல்டா டுட்டோரியல்லாம் எனக்கு வேணாண்டா டேய். பாடுங்க கைஸ், டுட்டோரியல் கொடுத்து சாகடிக்கிறேன் நம்மளை. ஓகே, என்னடா வேணும் உனக்கு? சரி எதாடா பண்ணிட்டு போடா, போதுமா? ஓகே, ரேங்க் அப் பண்ணியாச்சு. தயவு செஞ்சு எனக்கு டுட்டோரியல் கொடுக்காதுடா. லைன் அப் வேணாண்டா டி, போடா. ஓகே, நம்ம கொஞ்சம் நல்ல பிளேஸாகவே வச்சுருக்கோம். ஆக்சுவலி இந்த ஐடி இன்னைக்கு தான் க்ரியேட் பண்ணதுன்னே சொல்லலாம். ஆக்சுவலி நான் வந்துட்டு இது விளையாட ஆரம்பித்து ஒரு 5 நாள் ஆகிருக்கும். அதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரோவாக ஆகிட்டேன். பார்ப்போம் இந்த வீடியோவில் நம்ம எத்தனை கோல் அடிக்கிறோன்ட்டு. எனக்கு தேவையில்லடா, விடுங்களேண்டா. சரி ஓகே, நம்ம எப்படியும் உள்ளே வந்தாச்சு. ஓகே, வித்தீனா, ஐயோ எனக்கு வாயில் வர மாட்டேங்குது கைஸ். அதாவது ஃபுட்பால் பிளேயர் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை கழுவி ஊற்றாதீங்க. எனக்கு ஸ்பெல்லிங் தெரியும், ப்ரொனவுன்சேஷன் தெரியாது அவ்வளோவா. சரி ஓகே, நம்ம செலக்ட் பண்ண டீம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் தான். ஆல்வேஸ் போர்ச்சுகல் கைஸ். எனக்கு அதான் முடிச்சுப்பேன். ஓகே, பால் வர காணும் கைஸ். ஆக்சுவலி நம்ம எடுத்து வச்சோம்ல, சரி விடுங்க பார்த்துக்கலாம். பால் வரும் தானே. ஓகே, இப்போ நம்ம ப்ளே கொடுத்துடலாம் கைஸ். ஃபார் யூ ஒரு செம்மையான அந்த டுட்டோரியல்லாம் தாண்டி. ஓகே, நான் அமர்டியூர் 2 அப்படின்ற ஒரு செஷனில் இருக்கேன். ஆக்சுவலி 3லேருந்து ஆரம்பிப்பாங்க, 2, 1 அந்த மாதிரி வந்துட்டே போவோம். நெக்ஸ்ட்டு செமி ப்ரோ 1, செமி ப்ரோ 2, செமி ப்ரோ 3 வரும். 3 அதுக்கப்புறம் தெரியாது. அதான் மேபி அதுக்கப்புறம் நான் ரேங்க் அப் பண்ணேன்னா உங்ககிட்ட என்ன இதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலி என் ஃபோனில் வந்துட்டு வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன இந்த கேமே வர மாட்டேங்குது ஆக்சுவலி எஃப்சி. அப்போ நீ யார் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி இவ்வளோவே எடுத்த அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மாம்ஸ் ஃபோன் தான். ஓகே, ஆரம்பிச்சிருச்சு கைஸ். கிக் ஆஃப்டா, அப்படியே பாஸ் பண்ணுவோம் பாருங்களேன், ஏன்னா வேறு வழி தெரியாது. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட்டு. ஃபுட்பால் பற்றி எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாதது. ஆஃப் சைட்னா இப்போ ஒரு பிளேயர் இருக்காங்கன்னா அவங்கள எதிர்க்க டீம் பிளேயர் தாண்டி போய் நம்ம பாஸ் பண்ணுறது தான் ஆஃப் சைடு. உங்களுக்கு ஒரு வாட்டி பண்ணி காட்டலாம் மேபி. போடுறேன். ஓகே, பாஸ். ஓகே, ஓரளவு நல்லா தான் போயிட்டுருக்கோம். பால் கண்ட்ரோல் இல்லை. பிடிச்சிட்டான். இந்த ஒரு கோல் மிஸ்ஸு. ஓகே, நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கோலும் அடிச்சிட்டோம். கைஸ் டஃப்பு கொடுக்குறானுங்கய்யா. ஆக்சுவலி அமர்ச்சர் 3லலாம் வந்துட்டு இந்த மாதிரி சுத்தமாக எதுவுமே இல்லை. ஈஸியாக முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். அமர்ச்சர் 2லேயே ஒரு டஃப்பு கொடுக்குறாங்களா, 1க்கு எப்படி கொடுப்பாங்கன்னு தெரில. சரி இருங்க, ஷூட்டட்ரா தம்பி, பா அப்படி சொல்லுவாரு. ஓகே, ரஃபி லியோ அப்படின்ட்டு ஒருத்தன். ஓகே, கிட்டத்தட்ட 3 ஃபோனில் மட்டுமே இந்த மாதிரி ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா என் ஃபோன் வந்துட்டு வராது. நான் சும்மா என்டர்டெயின்மெண்ட்காக எங்கள் பாட்டி ஃபோனில் க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். வீடியோக்காக எங்கள் அம்மா ஃபோனு.
சப்போஸ் ஆக்சுவலி எங்கள் பாட்டி வீடு இருக்குது, எங்கள் அம்மா வீடு இருக்குது. நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அப்பா ஃபோன் வந்துட்டு விளையாடுறதுக்கு வச்சுருக்கேன், எங்கள் அம்மா ஃபோனில் ரெக்கார்டிங்க்கு வச்சுருக்கேன், பாட்டி ஃபோனில் சும்மா விளையாடுறதுக்காங்க அப்படி. ஓகே, ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக தான் மெயின்டைன் பண்ணுறேன். இங்கே இருந்தேன்னா இதை ஆடுவேன், அங்கே இருந்தேன்னா அதை ஆடுவேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகே, வாங்கியாச்சு. ப்ரூனோ ஃபெலிண்டோ அப்படின்னு ஒருத்தன் ரொனால்டோ கிட்ட பாஸ் பண்ணி வச்சோமே, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஓகே, 4 கோல் அடிச்சிட்டோம், நம்மளான பெஸ்ட்டு. இதுக்கு மேலே மேபி அடிக்க முடியாதுன்னு தோணுது. ரொனால்டோ 15 சீ ஆக்சுவலி நான் மாற்றி தான் கேஸ் வச்சுருந்தேன் கிளப்பில் பேர். ஓகே ஆஃப் டைம் வரப்போகுது. ஆஃப் டைம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, மேட்ச் பொறுத்த வரைக்கும் 90 மினிட்ஸ் வந்துட்டு கேம். ஓகேவா, 90 மினிட்ஸ் 1 ஹவர் தாண்டி போவோம். ஜஸ்ட் கைஸ் ஆஃப் சைடு இருக்கும். பிடிச்சிட்டாங்க கைஸ், 2 கோல் போச்சு கைஸ். நம்ம இப்படி அடித்தா யாரும் தான் கோல் பிடிக்காம இருப்பான். சப்பையாக அடிக்கிறோம், ஆட்டோ மோடில் போயிடுது. ஆனால் இது ஓகே டிடிடி ஆஃப் சைடுன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை ஓகே டிடிடி 2 கோல் பிடிச்சிட்டாங்க கைஸ், செம்ம கோல்கே இருக்கும் போல். ஓகே, ஆஃப் சைடில் ஆஃப் டைம், அதாவது 45 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலி அதாவது போர்ச்சுகல் டீம் வந்துட்டு 10-15 கோல் கிட்ட அடிக்கும். நம்ம உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி 4-3 அடிச்சிட்ருக்கோம். இந்த ஆஃப் சைடு சொன்ன பார்த்தீங்களா, இப்போ அந்த டுட்டோரியல் காமிப்பாங்களா இல்லை ஓட்டிடுவாங்களா, காமிச்சிட்டாங்க பாருங்கள். ஓகே, ஆக்சுவலி ஆஃப் சைடு இல்லைனா ஒரு கோல் வந்திருக்கும், 3 கோல் மிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, நடத்துக்க அந்த 3 கோலும் நம்ம அடிச்சிட்டோம்னா 7 கோல். ஓகே, வி ஆர் டூவிங் அவர் பெஸ்ட் கைஸ். அட்ரா பட்டுன்னு வந்து காலை மாடு முட்டுற மாதிரி இது காலிலே வந்து முட்டிட்டாங்க கைஸ். ஆக்சுவலி நல்லா தான் கோல்கி பார்க்குறாங்க. நம்ம டீம் கோல்கி எங்கடா கதையை காணும். இங்கே இருக்காம பாருங்க, இப்போ பாருங்கள் என்ன பண்ணுவான்ட்டு. பிடிங்க பாப்பால, சரி இருங்க த்ரோ பண்ணி விட்ருவோம். நம்மக்கிட்ட கொடுத்துருவோம். பாஸ்போர்ட் ரெடி, பாஸ்ஜா தாண்டி கொடுத்துருவானோ. ஓகே, பாஸ் பண்ணா எடுத்துட்டாங்க. அப்போ செம்ம கோல். ஆக்சுவலி அவன் டீம்மேட்டே நம்மளுக்கு பாஸ் பண்ணி நம்ம கோல் அடித்தோம். இதே மட்டும் எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஆப்பனன்ட் டீமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், திட்டுவானுங்க போட்டு. ஸ்கூல் கிரவுண்டு வேறு பெருசு, ஓட முடியாது. 2 மைல் ஓடினாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். ஓகே, பாஸ் தம்பி பாஸ் பண்ணு. ஓகே கைஸ், சாரி குறுக்கில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. இல்லைனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. பட் வீடியோ நம்மளுக்காகவே சேவில் தான் இருந்துச்சு. ஓகே, ஷூட் பிடிச்சிட்டோங்க கைஸ். இன்னொரு 5க்கு 5 இப்போ 10 கோல் அடிச்சிருப்பாங்க கைஸ். நம்ம 5 கோல் பிடிச்சிட்டானுங்க. ஐ திங்க் 1 கோல் மட்டும் ஆஃப் சைடுன்னு நினைக்கிறேன். டிடிடி இப்போ பாருங்க நம்ம கோல்கியோட இது. ஓகே, நம்ம பிடிச்சிட்டோம் போல தம்பி. ஓகே, நான் முடிஞ்ச பெஸ்ட்டு நான் ஆடிட்டுருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நல்லா மூக்கு முட்டை ஆடுவேன். இல்லைனா ரியல் லைஃப்பில் ஆடணும். என் ஷூட் எப்படி அடிக்கணும்னு கூட தெரியாது. உண்மையிலே தான் கேஸ் நான் சொல்கிறேன். எனக்கு கற்றுக் கொடுத்ததே என் கசின் தான். ஓகே, ஃபுல் டைம் கைஸ் நம்ம தான் வேணும். ஆக்சுவலி 6 கோல் அடிச்சிட்டோம். 4க்கு மேலே அடிக்க முடியாதுன்னு நினச்சேன். பட் ஸ்டில் முடிச்சிட்டேன். நம்ம முடிச்சிட்டோம். ஆக்சுவலி அவன் டீமோட பேரையும் நம்ம நோட் பண்ணல, தெரியாது மேட்ச். ஓகே, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவனுக்கு வந்துட்டு ஸ்பெயினில் நினைக்கிறாங்க. ஓகே, அமெச்சூர் 1 செதறதுங்க. ஓகே, இது மட்டும் நம்ம முடிச்சிட்டா செமிஃபைனல்ஸு, செமி ப்ரோ. பட் நான் இப்போ கேட்டிங்கன்னா முடிக்க முடியாது. ஏன்னா வீடியோ லென்த்து போய் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கிட்ட போயிருக்கோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
ரிவார்ட்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறானுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, லெவல் 9 ரீச்டு. ஆக்சுவலி நான் இந்த கேம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரியான கஸ்டமைஸ் பண்ணிட்டேன் கைஸ். கிளப்புக்கு போய் க்ளோத்ஸு அது இதுன்னு எல்லாத்தையும் கஸ்டமைஸ் பண்ணிட்டு வந்தால் ஒன்றுத்தை கூட காணும். அப்புறம் தான் தெரிஞ்சு எங்கள் அண்ணன் பிடுங்கி இது பண்ணிட்டான், ஃபோனை ஆஃப் பண்ணிட்டான். எனக்கு வேறு எங்கள் அம்மா ஃபோன் பாஸ்வேர்ட் தெரியாது. கெஞ்சிம்மா வீடியோ எடுக்கிறோமா போட்டாங்கம்மா அப்படின்னு கெஞ்சு எப்படியோ வாங்கிட்டேன். ஓகே, உனக்கு ஸ்வாப் பண்ணுவோம்மா, அதாவது பால்மர் இருந்தானே எங்கே கைஸ் இப்போ தேடி பார்ப்போம். கைஸ் காணும். ஆக்சுவலி உங்களுக்கு யாராவது பிளேஸ் எப்படி பார்க்கணும் அப்படின்னு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்துட்டு ரீசெண்டாக டவுன்ஃபால் ஆகிட்டே இருக்குது, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். உங்கள் சேனலுக்கு 61 சப்ஸ்கிரைபர்ஸ் கூடிய சீக்கிரமாக அதிகமாகும் நம்புகிறேன். பாய் ஃப்ரம் பாண்டா.